நாம் தமிழர் அரசு அமைந்தவுடன் இதே அரசு மருத்துவமனை தனியாருக்கு போட்டியாக அவர்களிடத்துல என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதை விட 2 மடங்கா அந்த அரசு மருத்துவமனையை உயர்த்துவோம். சளி பிடிச்சிருச்சா, களை வலிக்குதா, நேரா பஸ் ஏறீங்க, இல்ல நேரா இருசக்கர வாகனத்தை எடுக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு மயிலும் எடுக்கிறீங்க, நேரா அரசு மருத்துவமனைக்கு. இந்த காப்பீட்டு திட்டம் இதாக்கு நீ கார்டு ஒண்ணாத்தான் நான் பார்ப்பேன், இது அந்த கட்சியில வாங்கினது, இது இந்த கட்சியில வாங்கினது, எச்சோலையும் கிடையாது. 10 காசு பணம் இல்லையா, மகன் கொடுக்கலையா, புருஷன் கொடுக்கலையா, மருமகன் கொடுக்கலையா, ஒண்ணு வேண்டாம். நேரடியா அரசு மருத்துவமனைக்கு வா, அனைத்து ட்ரீட்மெண்ட் இலவசம். அதே மாதிரிதான் பிள்ளைகளை பெற்றுக் கொடுங்கள், கற்றுத் தருகிறோம் என்று என் அண்ணன் சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை முன்வைத்துள்ளார். இந்த மார்க்கின் எண்களின் அடிப்படையில் இருக்கிற கல்வி முறையை ஒழிச்செறியணும்னு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கு. மனித ஆற்றலை வெறும் எண்களாக வைத்து திறன்படாது அதை தீர்மானம்